பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள்ல இருக்கிறோம். வாரத்துடைய கடைசி நாள். கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை செய்து கொள்ளுங்க. இந்த திக்ரை ஓதிக்கொள்ளுங்க. சுப்ஹானல்லாஹ், உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். அதே சமயத்துல இந்தந்த விஷயங்களை மட்டும் செஞ்சிடாம பாத்துக்கோங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம இதெல்லாம் தப்பா செஞ்சுட்டு இருக்கோம். அதையும் நம்ம திருத்திக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒரு படிப்பினைக்காக போட்டிருக்கோம். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் 10 நோன்பே முடிய போகுது. அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம பத்ரெல்லாம் கடந்து வந்துட்டோம். இனி என்ன இருக்குது? 18, 19வது நோன்புல இருக்கோம்னா அவ்வளவுதான், கடைசி 10க்கு வந்துட்டோம். சைத்தான் என்ன சொல்லுவான் பாத்தீங்கன்னா, நம்மள்ட்ட இந்த சமயத்துல அவ்வளவுதான், இனி ரமலானே முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடைசி 10க்கே வந்துட்டோம், இன்னிலாம் நீ என்ன பண்ண முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது, நீ ஏதாவது செய்யணும்னா ஆரம்பத்துல இருந்து தானே நீ அமல் செஞ்சிருக்கணும், இப்ப போய் எதுவும் புதுசா செய்யாதேன்னு சொல்லிட்டு நம்மளே அமல் செய்ய விடாம சைத்தான் என்ன பண்ணுவானாமா, நம்மளை கெடுப்பானாமா. சைத்தான் அப்படிங்கிறவன் விலங்கிடப்பட்டாலும் நம்மளுடைய நப்சு இருக்கு பாருங்க, அவன் கெடுத்து வச்ச அந்த நப்சு என்ன பண்ணுனா இப்படிதான் பண்ணுமாமா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆரம்ப நாட்கள்ல ரொம்ப பிஸியா இருந்து அதுக்கப்புறம் நோம்பெல்லாம் வச்சு ஒரு தக்குவா வந்திருக்கும், போய் அமல் செய்யலாம்னு ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிரும்னா அவங்களுடைய மனசு அப்படி கெடுக்குமாமா. இல்ல அவ்வளவுதான், முடிஞ்சு இந்த ரமலான், நீ அடுத்த வருஷம் ரமலானை பாத்துக்கோன்ட்டு. அந்த ஒரு தவறை நாம முதல்ல இந்த கடைசி நாட்கள்ல செய்திடக்கூடாது. இந்த கடைசி நாட்கள் தான் ரமலான்லயே சிறந்த நாட்கள், இனி வரக்கூடிய அந்த 3ஆம் 10 நாட்கள். அதனால இனிமேல் அதிகமா அமல் செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. குரானே ஓதாதவங்க கூட இனிமேல் ஓதுங்க. இப்ப ஆரம்பிச்சா நான் முடிக்க மாட்டேனே சிஸ்டர்னு கேட்டா நீங்க முடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு எழுத்து ஓதுனா கூட ரமலான்ல அவ்வளவு நன்மை இருக்கும் போது நீங்க வெறும் ஒரு ஜுஸ் 2 ஜுஸ் ஓதுனா கூட உங்களுக்கு நன்மை ஜாஸ்தி. உங்களால எவ்வளவு முடியுமோ அதை ஓதுங்க. எந்த ஒரு அமலையும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ரமலான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறுத்தாதீங்க. நிறைய தாய்மார்களுமே இந்த வார்த்தை சொல்லுவாங்க. பொதுவாகவே வீடுகள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவ்வளவுதான் இப்படி ஓடிருச்சு பாரு 20 நாள், இனி அவ்வளவுதான் நம்ம என்ன பண்ணோம், ஈதுக்கு தான் தயாராகணும்பாங்க. கிடையாது, கடைசி 10ல லைலத்துல் கத்ர் இருக்கு. நம்ம அதுக்காகத்தான் இந்த ரமலானவே நம்ம சிறப்பிச்சிருக்கோம். அதனால அதை நீங்க தேடுங்க. நம்ம இந்த சமயத்துல ஷாப்பிங் பண்ணலாம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, ரமலான்லாம் முடிஞ்சிருச்சு, இனி ஈதுக்காக நல்லா ஷாப்பிங் பண்ணலாம், மணிக்கணக்கா ஷாப்பிங் பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈதெல்லாம் முடிய போகுது, அதாவது ஈதே வரப்போகுது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், எல்லாரும் வீட்டுக்கு போய் இஃப்தார் போலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து இஃப்தார் வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கூட்டமா வீடுகள்ல என்ன பண்ணுவாங்க, கடைசி 10கள்ல என் வீட்டுக்கு நீ வா, உன் வீட்டுக்கு நான் வா, அவ்வளவுதான் இந்த வருஷம் ரம்ஜான் முடிய போகுது, அதுக்குள்ள போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து துணி எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு துணி எடுக்கிறது, விதவிதமா கடைசின்னு சாப்பிடுறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கூட்டமா போட்டு இஃப்தாரை திறந்து என்ன பண்றது, நேரத்தை வீண் பண்றது. இந்த மாதிரி காரியத்துல கடைசி நாட்கள்ல மக்கள் அதிகமாக ஈடுபடுறாங்க. ஆரம்பத்துல வராங்க தராவீஹுக்கு, கடைசி 10க்கு யாரும் தராவீஹு வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய குற்றங்கள் கொண்டே இருக்கு. அதனால மக்கள் பாத்தீங்கன்னா கடைசி 10 வந்தாவே சாப்பிடுறது, ஷாப்பிங் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு புது இபாதத்தும் செய்யாம நோன்பு மட்டும் வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்லான தொழுகையை கூட இந்த நாட்கள்ல மறுபடியும் அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்துருது. ஆரம்பத்துல நோன்புடைய ஒரு சிறப்பு இருக்கிற மாதிரியும் கடைசியில நோன்புடைய சிறப்பு இல்லாத மாதிரியும் குறைச்சிக்கிட்டே வந்துருது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பெரிய மூத்த ஆளுங்களே அறிவுரை சொல்றாங்க. இதெல்லாம் கடைசி நாட்கள்ல செய்யாதீங்க. இதுவரையும் செய்யாததை கூட நீங்க செஞ்சுக்கோங்க. நன்மைகள்ல இந்த நாட்கள் தான் ரொம்ப சிறந்த நாட்கள் அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளுங்க. ரமலானுடைய முதல் 20 நாட்கள் பகல்ல சிறந்ததா இருக்கலாம், ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் இரவுகள்ல சிறந்தது. இந்த இரவுகள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் தூங்கவே மாட்டாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, பகல்ல தூங்கிட்டு நைட் நேரம் ஃபுல்லா என்ன பண்றாங்கன்னா லைலத்துல் கத்ரை தேடுவதற்காக வணங்குவாங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடிஞ்சா தாராளமா செய்யலாம். அது யாருக்கு ஒத்து வரும்னு பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு ஒத்து வரும். ஏன்னா அவங்க பகல்ல வீட்டுல இருப்பாங்க, தூங்கிப்பாங்க, ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. மதியான நேரம் காலையில நேரம் தூங்கிட்டு நைட் நேரம் மகரீபுக்கு பின்னாடி இருந்தே என்ன பண்ணுவாங்கன்னா இபாதத்துல மூழ்கி சஹர் வரையுமே இபாதத்துல நம்ம கழிக்கலாம். அவ்வளவு சிறப்பான இரவுகள் தான் இந்த இரவுகள்லாம். சரி, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிறோம். நீங்க என்ன பண்ணாதீங்க, பொழுதுபோக்கு ஷாப்பிங்க்குலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்ப ஞாயிற்றுக்கிழமை என்னதான் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு வாரம் ரமலானை கடந்து வந்திருக்கோம். போன ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும். அது வரையும் நம்ம செஞ்ச பாவங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த ரமலான் மாசத்துல கூட நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோம், நம்ம தொழுதமா, நம்ம ஒழுங்கா நோன்பு வச்சோமா, நோன்புல என்ன பாவம் செஞ்சோம், இன்னும் மனிதர்களுக்கு என்ன பாவம் செஞ்சோம்னு யோசிங்க. யோசிச்சு நீங்க மன்னிப்பு கேட்டு, யா அல்லாஹ் நான் அடுத்த வாரம் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு அல்லாஹ்விடத்துல சொல்லி உங்களை திருத்திக் கொள்ளுங்க. ஒரு ரமலான் நோன்பு ஒருவரை திருத்தாட்டினா அந்த நோன்பு அவர்கள் இருந்தும் பலன் இல்லை. அதனால நீங்க உங்களை திருத்திக் கொள்ளுங்க. ஒரு வாரம் நடந்ததை யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு வாரம் நடந்தது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு வாரம் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை நினைத்து நன்றி செலுத்துங்க. மன்னிப்பு கேட்கறதுக்கு அஸ்தோஃபிருல்லாவும், நன்றி செலுத்துறதுக்கு அல்ஹம்துலில்லாவும் நம்ம ஓதலாம். அப்ப அஸ்தோஃபிருல்லா அல்ஹம்துலில்லாவை 3 முறை குறைந்தது ஓதிக்கொள்ளுங்க. ஆனா ஓதுறது முக்கியம் இல்ல, முதல்ல நினைக்கணும் அல்லாஹ் என்ன கொடுத்தா இந்த ஒரு வாரம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அப்பதான் அவங்களுடைய
அவன் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகள் உங்களுக்கு புரியும். எவ்வளவோ ஆரோக்கியமான நிலைமையை கொடுத்திருப்பான், நமக்கு நல்ல சாப்பாட்டை கொடுத்திருப்பான், என்னென்னமோ நடந்திருக்கும் நமக்கு நம்மளுடைய லைஃப்ல. அதையெல்லாம் யோசிச்சு நன்றி செலுத்துங்க. இதைதான் அல்லாஹ் அடுத்த வாரம் போகும்போது உங்களை என்ன பண்ணுவான், இன்னும் மென்மேலும் உயர்த்தி கொடுப்பான். இந்த தன்மையை அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான், மன்னிப்பு கேட்பதும் நன்றி செலுத்துவதும். அதனால அதை நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணுவது ஒரு மனிதனுடைய கடமையாக இருக்கு. இப்ப இதை நீங்க செய்து கொள்ளுங்க. நம்ம பலன் தரக்கூடிய அமல்கள் தான் போட்டுட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது. ரமலான்ல ஒரு ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க.